ஆனால் வந்து எந்த ஒரு இடத்துலையுமே வந்து நான் படிக்கிற ஜாப்பில் உள்ள வேலைக்கு போனால் அவங்களுக்கு வந்து பிடிக்க மாட்டேங்குது. ஏப்ரல் மாதமும் அதே மாதிரி தான் டைப்ரைட்டிங் சென்டரில் நான் போய் வேலை பார்த்தேன் பிள்ளைங்களுக்கு சொல்லி கொடுக்குறதுக்கு. மே மாதம் என் வீட்டுக்காரர் அடித்து முதுகெலும்பு விருதுநகர் ஜிஹெச்சில் தான் 15 நாள் இருந்தேன். ஆனால் அவங்க யாருமே வரல பார்க்குறதுக்கு. ஆனா விருதுநகர்ல இருக்கையில எங்க அம்மா வந்தாங்க. ஆனா வந்து வேணாம்மா, அவங்க பண்ணுன தப்புக்கு நீங்க எதுக்கு வரீங்க? நான் பார்த்துக்கிறேன். அப்படி சொல்லிட்டு நான் 15 நாளுமே அங்க தான் இருந்தேன். ஆனா அவங்க காசு மட்டும் எனக்கு ரூ. 2800 குடுத்து விட்டாங்க. எம்ஆர்ஐ ஸ்கேனுக்கு மட்டும் குடுத்து விட்டாங்க. ஆனா என் புருஷனும், என் மாமனார் மாமியார் என்ன பண்றதுன்னு தெரியும். ஆனா அவங்க வந்து நீ வேலைக்கு போ, நீ வேலைக்கு போ அப்படின்னு தான் என்னையத்த சொல்றாங்க. என் வீட்டுக்காரர் வந்து ஒரு எதுவுமே திட்டுறது கிடையாது. எதுவுமே அவங்கள சொல்றது கிடையாது. நீ இது பண்ற உன் மேலதான் தப்பு அப்படி சொல்லிட்டு ரொம்ப இது பண்ணுவாங்க. நான் அழுகக்கூடாது செய்யக்கூடாது தான் நானும் எவ்வளோ கட்டுப்பாடோட இருப்பேன். ஆனா கல்யாணத்தன்னைக்கு நான் கல்யாண நாள் 2019 பிப்ரவரி 17 கல்யாண நாளைக்கு என் வீட்டுக்கார கையை பிடிச்சிட்டு எங்க அம்மா வீட்டுல இருந்து வரையில ஒரு சொட்டு கண்ணீர் கூட நான் வடிக்கல. அவ்வளோ சந்தோஷமா தான் என் வீட்டுக்காரோட வந்தேன். ஆனா இங்க வந்து அந்த இது எதுவுமே அதுக்கு பிறகு வந்து கொஞ்ச நாள் நாங்க சந்தோஷமா தான் இருந்தோம். தலை தீபாவளி கூட என் வீட்டுக்கார் வரல. அப்படி இருந்து என் வீட்டுக்கார் கார்த்திகை மாசம் பேசவும், ஆனா அப்பப்ப அவங்க கொண்டு போய் எங்க அப்பா வீட்டுல போய் என்னை விட்டுருவாங்க.